வணக்கம் நண்பர்களே. எங்களின் முந்தைய சில வீடியோக்களில் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995 இல் ஒரு உறுப்பினர் இறந்துவிட்டால் அவருடைய மனைவி அல்லது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு கூறினோம். ஆனால் இறந்த உறுப்பினர் குழந்தைகளை மட்டும் விட்டுச் சென்றால் அந்த குழந்தைகள் அனாதை ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுகிறார்கள். அனாதை ஓய்வூதியம் விதவை ஓய்வூதியத்தில் 75% இருக்கும். இந்த ஓய்வூதியம் ஒரே நேரத்தில் இறந்த உறுப்பினரின் 2 குழந்தைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் ஒரே நேரத்தில் மூத்த இருவருக்கு அவர்களின் வயதுக்கு ஏற்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். குழந்தைகள் 25 வயதை பூர்த்தி செய்யும் வரை ஓய்வூதியம் பெறுவார்கள். ஆனால் ஒரு குழந்தை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஊனமுற்றவராக இருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெறுவார். அதாவது அவர் ஓய்வூதியம் பெற தகுதியான தேதியிலிருந்து அவர் உயிருடன் இருக்கும் வரை அனாதை ஓய்வூதியம் வழங்கப்படும். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உறுப்பினரின் மரணத்திற்கு பிறகு ஓய்வூதியம் பெறும் விதவை மறுமணம் செய்து கொண்டாலோ அல்லது இறந்துவிட்டாலோ அந்த உறுப்பினரின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் குழந்தை ஓய்வூதியம் அனாதை ஓய்வூதியமாக மாற்றப்படுகிறது. இதன் காரணமாக அவரது ஓய்வூதியம் அதிகரிக்கிறது. இதற்காக குழந்தைகள் அல்லது அவர்களின் பாதுகாவலர் சம்பந்தப்பட்ட EPF அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்கியவர்கள் குடும்ப தேவைகளில் எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறார்கள் என்பது ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் விதிமுறைகளிலிருந்து தெளிவாகிறது. இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். மேலும் இந்த வீடியோவை முடிந்தவரை பலருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அவர்கள் தேவைப்படும் போதெல்லாம் EPFO-விலிருந்து சரியான பலன்களை பெற முடியும். எனவே எங்களின் காணொளிகளை தொடர்ந்து பார்க்கவும். ஜெய் ஹிந்த்.